நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 7. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 முதல் 28 வரை. தேவ சாயலை கொண்ட மனிதன். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாகவே அவர்களை சிருஷ்டித்தார். வசனம் 27. மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன். மனித குலம் இறைவனுடைய படைப்பின் மகுடமாக திகழ்கிறது. இப்பிரபஞ்சத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட வேறெந்த உயிரினமும் பெற்றிராத ஸ்லாக்கியம் இது. தேவன் தம்முடைய பண்புகளில் சிலவற்றை இந்த மனித குலத்தோடு தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சுயமாக சிந்திக்கவும் ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கும்படியான ஞானத்தையும் ஆற்றலையும் மனிதன் கொண்டிருக்கிறான். அவனால் அன்பு கூறவும் ஆதரிக்கவும் உறவு கொள்ளவும் முடிகிறது. இப்படி இருக்க மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று தன்னைத்தானே தரம் தாழ்த்தி கொள்வது விந்தையிலும் விந்தையே. மகுடமாக விளங்கிய மனித குலத்தை இடையில் வந்த பாவம் கரைப்படுத்தி விட்டது. ஆயினும் மனிதன் தேவனுடைய சாயலை முற்றிலுமாக இழந்து விடவில்லை. தேவன் பகிர்ந்தளித்த குணத்தை வெளிப்படுத்துவதற்கான திறமையை அவன் இன்னமும் பெற்றிருக்கிறான். பாவத்தின் விளைவால் விழுந்து போன மனித குலத்தை மறுசீரமைத்து முற்றிலுமாக பழைய நிலைக்கு கொண்டு வர தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு மனிதனாக வந்து இழந்து போன பாவியை மீட்டெடுக்கும் போது அந்த சாயலாவதின் தொடக்கம் ஆவியானவரின் ஒத்தாசையால் மீண்டும் செயல்பட துவங்குகிறது. கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்வதன் மூலமாக அவருடைய எண்ணங்களை நம்மில் பிரதிபலிக்க செய்கிறார். மேலும் ஆசீர்வாதங்கள், கிருபையின் ஆச்சரியமூட்டும் அனுபவங்கள் ஆகியவற்றின் மூலமாக கிறிஸ்து தம்முடைய சாயலை படிப்படியாக பதிய வைக்கிறார். இதற்கு நாம் இடம் அளிக்காத போது சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள், ஏமாற்றங்கள் போன்றவற்றின் வாயிலாக நம்மை அவருடைய வழிக்கு கொண்டு வருகிறார். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுவே இறுதியாக நாம் பெற்றுக்கொள்ளப்பட போகும் கனவு தேசம். நம்முடைய அனுபவங்கள், கடினமான சூழ்நிலைகள், ரம்மியமான நடைமுறைகள் ஆகியவற்றின் மூலம் ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அவர் தம்முடைய சாயலை நம்மில் காணும் வரை ஒரு நல்ல சிற்பாசாரியைப் போல தொடர்ந்து கிரியை செய்கிறார். வெள்ளியை உருக்கும் தட்டான் தன்னுடைய உருவத்தின் சாயலை அதில் காணும் வரை அதை உருக்கி சுத்தப்படுத்துவதைப் போலவே தேவன் நம்மில் செய்து கொண்டிருக்கிறார். பல வேளைகளில் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் நாம் ஏமாற்றங்களையும் மனவேதனைகளையும் கடினமான சோதனைகளையும் அழுத்தங்களையும் இன்னல்களையும் தோல்விகளையும் எதிர்கொள்கிறோம். இவை யாவும் கிறிஸ்துவின் சாயலை நம்மில் கொண்டு வருவதற்கான படிக்கட்டுகள். ஆண்டவரே, பவுலைப் போல நாமும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முடிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று கூறும் விசுவாசத்தை தருவீராக. ஆமேன்.